ஆமா, இதுக்கும் வண்டி மிஸ் பண்ணிட்டேன். என்னை பார்க்க வரக்கா? ஆமா, லேட் ஆயிடுச்சு. நானு தூங்கிட்டேன் ட்ரெயின்ல. அங்கிருந்து நைட்டு டியூட்டி பார்த்துருந்தேன். டியூட்டி பார்த்துட்டு சாயந்தரம் தூங்க கூட கிடையாது. அந்த வாங்கினதெல்லாம் சிவி கொடுப்பாங்க. சிவி பாதி கன்செஷன்ல வர்றது வாங்கிட்டு நான் தப்போவன் எக்ஸ்பிரஸ்ல ஏறிட்டேன். கல்யாணத்துல இறங்கினா மெட்ரா இந்த இதை பிடிக்கலாம், நேத்ராவதி எக்ஸ்பிரஸ். அதையும் மிஸ் பண்ணிட்டு பின்னாடி இன்னொரு வண்டி வரும், சென்னை மெயில். அதையும் மிஸ் பண்ணிட்டேன். நேர போயிருச்சு, தாண்டி போகுது வண்டி. மும்பை வீட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சத்திரபதி சிவாஜி கிடையாது, டெர்மினல் விக்டோரியா டெர்மினல் தான் சொல்லுவாங்க. பேர் அங்க போய் நாம இங்க வண்டி எந்த இடம் கல்யாணம் வந்துட்டாங்க. கல்யாணம் தாண்டி தானே தாண்டியாச்சு அப்படின்னாங்க. அப்புறம் சரி வீட்டில தான் போய் அங்க போய் இறங்கி இந்திராணி எக்ஸ்பிரஸ் ஒரு வண்டி இருக்கு. அதுல 11 எடுத்தான். இதெல்லாம் எத்தனாம் தேதி? அதெல்லாம் 2000 ஜூன் மாசமா ஜூலை மாசமா? ஜூன் மாசமே தான். இன்னும் பார்த்துட்டா அத நானு கடைசியில தானே பிறந்தேன், 29 தானே பிறந்தேன். ஆமா, 29 தான் பிறந்தேன். 28 லீவு வாங்கிட்டு இல்ல. ஓ அப்படியா? இல்ல நீ பிறந்து நான் 30 சம்பளம் வாங்கிட்டு தான் பிறந்தேன். அப்ப சம்பளமும் அவ்வளவு இல்ல. எனக்கு இது இருந்தது, என்ன சொல்றது, டெபிட்டா ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து குவார்டர்லி லிஸ்ட் பார்த்து தான் சம்பளம் போடுவாங்க. கணக்கு போட்டுட்டேன். சம்பளம் நான் இவனுங்கிட்ட தமிழ் சங்கம் இருந்ததில்ல, அதில் தான் காசு வாங்கிட்டு எல்லாம் வந்தது. ஹெல்ப் பண்ணி. ஆமா, 1500 ரூபா வாங்கிட்டு வந்து அதே எனக்கு செலவாகி போச்சு. அப்புறம் ஜெய்சிதனோட கொண்டாட்டி கொண்டு வந்த 3 சைனை கொண்டு போய் வச்சு 4000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். அவனுக்கு கொடுத்து 5000 ரூபாய் வந்து அப்புறம் என்னை பாக்குறதுக்கு ஏன் அது வந்தோடனே கூட கேட்டேன், பையனா பிள்ளையான்னு கேட்டேன். பையன் நச்சோட் தெரியுது அப்படின்ட்டு நான் ஒதுங்கி சொன்னேன். அப்புறம் தான் கருணாகரன் சொன்னேன், பொண்ணு பாப்பா பிறந்து. நீயே பார்க்காம வாயில சொன்னதை நம்புன. நான் கிட்டத்துல நான் இப்போ போய் கேட்டேன் இவங்கிட்ட, பையனா பிள்ளையாங்க. பையன்னா எனக்கு மனசு இருக்கு. அதுதான் நீ பார்க்காம வாயில சொன்ன வார்த்தையே நம்ப. சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் தான் துணி கடைக்கு போய் துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து உனக்கு என்னென்ன வேணும், சோப்பு, பேபி சோப்பு, அந்த சோப்பு, இந்த சோப்பு, கண்ட வெளியிலெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்பெல்லாம் கேண்டீன்லேருந்து எதுவும் வாங்கிட்டு கேண்டீன்ல அப்போல்லாம் ஏறி காசு தான் கிடைச்சே தான் சம்பளம் கிடைக்கும். கடனெல்லாம் வாங்கலாம், அதெல்லாம் அங்கேயும் கூட வச்சு விடுவாங்க. அதனால வாங்க. சரி, இல்ல வாய் வார்த்தையே நம்பல, நீ கண்ணால் பார்க்காம காதுல மட்டும் கேட்டியே. எதுக்காது நான் அப்படி என்ன போய் பார்க்கணும்? அவருக்கு வந்து சிசரிங் பண்ணியிருந்தல. சரி சிசரிங்ல தான். சரி, பையனா இருந்தாதான் என்ன? எனக்கு என்ன தெரியுமாப்பா தோணுது, நான் பையனா தான் இப்போ பிறந்திருக்கேன். பையனை பிறந்திருந்தாரு, ஆனா நீ பிறந்திருக்கலாம். பையனை பிறந்திருந்தா பொறுப்பு வரும். எப்ப பிறந்தேன்? 9:45. நான் பிறந்தது என்ன கிழமை? இதே நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை. கரெக்டா வருது.
நீ கை கழுவிட்டு வந்து எடுத்து போடுமா. உனக்கு அம்மா கொண்டு வருவாங்க இரு. அதுலேருந்து குக்கர் ஆஃப் பண்ணிட்டு பாரு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணு. திறந்து பாரு. ஓகேவான். மின்னல் வேலை கையில் இட்ட பெண்ணலையே. அந்த அம்மாட்ட போ. இறால் ஒரு பீஸ், பிரியாணி ஒரு பீஸ். மீன் இருக்கு சும்மா வச்சாரு. அம்மா எடுத்து போடும்போது தெரியாம அது ஒன்று போயிடுச்சு. அது வேஸ்ட் தான். நீ தான் இந்தியா ட்ரெண்டிங்கு. மிஸ்டர் ராஜேந்திரன் பால்ராஜ். எஸ். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள். ஒரு வாழ்த்து கூட சொல்லல. காலையிலேயே சொல்லிட்டேன். எங்க சொன்ன? சிலுவு போட்டனல்ல. அது ஓகே. கடவுள் வாழ்த்து பாடியாச்சு. அது சரி. பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லுவி, அதெல்லாம் சொல்லவே இல்லை. சொன்னாப்புல என்ன சொல்லினா என்ன? பிறந்த நாள் மாறாதே. என்னை பெற்றெடுத்ததுக்கு காலில் கும்பிட சொல்றியா? துன்பப்படுறையா, துயரப்படுறையா, சந்தோஷப்படுறையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ரொம்ப கிளவி மாதிரி பேச சொல்ற போல தெரியுது. இப்போ அந்த கிளவி மாதிரி ஆட்டமாட வச்சிருக்க போலதான் தெரியுது. சரி சொல்லுப்பா. துன்பமா, துயரமா, சந்தோஷமா? சந்தோஷம். சர்ச்சில் பாட்டு பண்ணாங்களே, என்ன பண்ணாங்க? சந்தோஷமா இருங்கள் பாடு. கடைசியா பாடினாங்க. அது போகும்போது சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா பேரே சந்தோஷம். சந்தோஷம். சந்தோஷமா இருக்கிறியா? அதெல்லாம் இருக்கிறேன். நீ இருக்குவார்ல, எனக்கு என்ன சாமி கவலை. இன்றைக்கிட்டே அப்படியே சிம்பிளாக முடிஞ்சிச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எங்கள் அப்பா எழுப்பி விட்டார். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போனோம். போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே. ஸோ அதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்குறக்காக போயிருந்தோம். போயிட்டு ரிட்டன் வந்துட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த குழந்தைங்கள பார்க்குறக்காக நானும் அம்மாவும் போனோம் வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் பாட்டி, எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி, கிட்டத்தட்ட என்னோடய அம்மாச்சி மாதிரி அவங்கள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, குக் வித் கோமாளி பார்க்கலான்ட்டு உட்காந்துருந்தேன். அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கால் பண்ணாங்க. இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னா, காலையில் எங்கள் அப்பா எழுப்பி விட்டார். விஷ் பண்ண வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய பர்த்டேக்கு எங்கள் அப்பா எப்போவுமே இப்படி தான் விஷ் பண்ணுவார். இன்னொன்று என்னென்னா, எனக்கு பர்த்டே ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக எடுத்துக்கிற ஆள் கிடையாது. அது எனக்கு எப்போ போல் ஆஸ் யூஷுவல் நார்மல் டே தான். ஈவன் எல்லோரும் விஷ் பண்ணாலும் சரி, விஷ் பண்ணலினாலும் சரி, அதை நான் பெருசாக எடுத்துகிட்டு அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓவர் ஹைப்டாக பண்ணுற ஆள் கிடையாது. பட் ஸ்டில் இது ஒரு நார்மல் டே. எப்படி நான் நினைப்பேன்னா, இது என்னோடய பிறந்த நாளுங்கிறத விட என்னோடய அம்மாவுக்கு தான் பிறந்த நாள் அப்படி தான் நான் நினைப்பேன் எப்போவுமே. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எங்கள் அம்மாவை தான் சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கு தான் பிறந்த நாள் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் விஷ் பண்ணேன். அப்புறம் எப்படி போச்சு, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்துட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு கூட பர்த்டே டெக்கரேஷனுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்குறக்கு போயிருந்தோம். போயிட்டு வந்துட்டு என் ஃப்ரெண்டை குழந்தைங்கள பார்க்குறக்காக நானும் அம்மாவும் போயிருந்தோம். இப்படி தான் என்னோடய இந்த வருஷம் பிறந்தநாள் இருந்தது. இது எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு டாக்குமெண்ட்டுக்காக. ஒவ்வொரு இயரும் இந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா டைரி எழுதுகிற பழக்கம் இருந்தால் இந்த நேரம் இது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி எழுதலாம். எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது. ஸோ சும்மா ஜஸ்ட் என்னோடய இதுக்காக, மெமரிக்காக எல்லாம் எடுத்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன நீ ஒரு பெரிய பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். பிகாஸ் உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. நான் இது பப்ளிக்கில் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு கேட்குறக்கு ரைட்ஸ் இருக்குது.
பட் இது இப்படி தாங்க இருக்கும் என்னோடய டே. உங்களோட பர்த்டேஸ் எல்லாம் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கங்கிறது சொல்லுங்கள். எனக்கு வந்து இது ஒரு பெருசாக எடுத்துக்கிறக்கு எனக்கு பிடிக்காது. எப்போவுமே நான் வந்து நார்மல் தான். இப்படி தான் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருசாக எடுத்துக்கிற ஆள் கிடையாது எதையுமே. இந்த மாதிரி இந்த செலிப்ரேஷன் மட்டும் இந்த எனக்கு பர்சனலாக என்னோட நாள் நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன், அவ்வளோதான். மற்ற நோம்பி நாட்களும் அப்படி தான் எடுத்துப்பேன். ஒரு ஜென்ரல் டே, யூஷுவல் டே எந்த நோம்பி வந்தாலும் சரி எல்லோரும் ஒன்று தான் பண்ணுறோம். ஃபுட்டு நல்லா சாப்பிட்றோம். அப்புறம் தீபாவளினா மட்டும்தான் கொஞ்சம் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, அது இதுன்னு பட்டாசு வெடிக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டி இருக்குது. மற்றபடி வேறு எந்த ஒரு இது வந்தாலும் நம்மளுக்கு எப்படி மற்றவங்களுக்கு ஃபுட்டு ஷேர் பண்ணுறோம், அது இது கிஃப்ட்டு ஷேர் பண்ணுறோம், அப்படி தான் போகுதே தவிர மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. எந்த பண்டிகை எல்லா பண்டிகையுமே இல்லாதவங்கள நினச்சி பார்க்கணும். நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி அதுதான் வந்து எல்லா ரிலீஜியன் எல்லா இதுலேயுமே வந்துட்டு நோம்பி அப்படி தான் நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதனால அதுவுமே எனக்கு எப்போவுமே நார்மல் டே தான். நான் என்ன நினைப்பேன்னா, எல்லா நாளுமே நம்மளால் முடிஞ்சதுன்னா கொடுக்கணுன்னு தான் நினைப்பேனே தவிர அந்த ஒரு நாள் தான் கொடுக்கணும் அப்படி நான் என்றைக்குமே யோசிக்க மாட்டேன். ஸோ இப்படி தான் என்னோடய டேஸ் வந்து போயிருக்கு. இனிமேட்டும் அப்படி தான், எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ இது வந்து என்னோடய ஒரு டாக்குமெண்ட்டுக்காக இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன பர்த்டே செலிப்ரேட் பண்ணி கிழிச்சிட்ட அப்படின்ட்டு நீ வீடியோ போடுற அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்லை. இல்லை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க சிம்பிளாகவே, நீங்கள் ஒன்றுமே பண்ணலினாலும் நீ இதை பண்ணு அப்படின்னு நீங்கள் ஏதாவது எனக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேபி எனக்கு எப்பப்போலாம் அந்த ஒரு ஸ்பெஷல் டே தான் அப்படின்ட்டு இல்லாமல் எப்போ தோணுதோ நான் அப்போ வந்து அதை பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அதே போல் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே நான் மீட் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப நாளாக இன்ஆக்டிவாக இருந்திருக்கேன். இதுக்கப்புறமேட்டு அப்படி இருக்க மாட்டேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்து போடுவேன் கண்டிப்பாக. அண்ட் என்னோடய பர்த்டே ட்ரெஸ் உங்கள் யாருக்கும் காமிக்கல, அதையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ட்ரெஸ் போட்டு சீக்கிரம் கழட்டிட்டு பழைய ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டேன். அந்த ஒரு கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது இருக்கும் பார்த்தீங்களா, அது ரெகுலராக போட்டுட்ருக்கிற ட்ரெஸ்ஸில் தான் கிடைக்கும். அதனால் கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மாறிக்கிட்டேன். அவ்வளோதான் என்னோடய ட்ரெஸ் காமிக்கிறேன். அது எங்கே வாங்கினேன் அப்படின்னா, சர்ச்சுக்கு போகிறக்கு மட்டும்தான் போட்டு போயிட்டு வந்திருந்தேன். அந்த ட்ரெஸ் வந்து ஈஹா டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று இருக்குது. கேரளாக்காரங்களோட கடை சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய இருக்கும். அதுலேயுமே செலக்டிவாக கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிறத பார்த்து நான் வாங்குவேன். அப்படி வாங்கின ஒரு ட்ரெஸ் தான் அது. 999 ருபீஸ் தான். வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்டேன். 899 தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துருந்தாங்க. அது நான் உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து காமிக்கிறேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். கை ஸ்லீவெல்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஓகேவா? எப்படி சொல்கிறது, நான் வந்து ப்ரொமோஷனில் வாங்கி செலவு பண்ணுற அளவுக்கு பெரிய அளவில் கிடையாது. எனக்கு அந்த மாதிரிலாம் யாருமே இது நாள் வரைக்கும் வந்து கொடுத்தது இல்லை, நான் வாங்கினதும் இல்லை. இது வந்து எது நான் உங்களுக்கு காமிச்சாலுமே என்னோடய ஓன் காசு தான். ஓகேவா? ஓகே, பாய்.